சாணக்கியன் அது சாமர்த்தியமாக சமாளித்தான்னு ஒரு கதை சொல்லுவார். ஒரு கபிலர் என்ற புலவர் பாரிக்கிட்டே இருக்கார். மந்திரி பிரதானிகள்லாம் ஓடி வந்தாங்க. ராஜா அப்புறம் மூவேந்தர்களும் படையெடுத்து வந்துட்டாங்க. நம்ம சிற்றரசர்கள், நம்ம நாடு சின்ன நாடு. கபிலர் கேட்டார், என்ன உத்தேசமானு? எத்தனை நாளாக இருந்தாலும் நீங்கள் வெளியில் வரதான் வந்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு ஊரை சுற்றி தான் நீங்கள் மதில் போட்டிருக்கீங்க. ஊரில் பட்டினி கிடந்து செத்துருவான். சாமான் வாங்கிறதுக்கு வெளியில் வந்தாங்களோ வரும்போது நோக்கி விடுவோம் தான் உட்காந்துருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இங்கே அவசியம் இல்லை. உழவர் உடாதனம் ஒன்று பயனுடைத்து இங்கே வள்ளிக்கிழங்கு ஏகப்பட்டது. அதை தின்னு இங்கே வருஷக்கணக்கில் வளர்ந்துடுவோம். தேனும் தினமாவுக்கும் பஞ்சமே கிடையாது. அதை தின்னா எனக்கு 100 ஆண்டு வளர்ந்துடும். இந்த பூச்சாண்டி எல்லாம் எங்ககிட்ட வேண்டாம். சரி, நான் ஒன்று செஞ்சு பார்க்குறேன். நேராக ஏணி போட்டு மதல் மேலே ஏறி நின்னார் கபிலர். நின்று ஏதோ ஒரு அறிவிப்பு செஞ்சார். இதுதான் அவர் செஞ்சது. ஒன்றும் நாங்கள் இதுக்கு பயப்பட மாட்டோம், நாங்கள் வாழ்ந்துடுவோம், நீங்கள் வருஷ கணக்கில் இங்கேயே தான் இருக்கணும் என்று சொல்லியிருப்பார். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அவன் பாசறையை காலி பண்ணிட்டு போயிட்டா. யுத்தமே நடக்கலை. அதில் இன்னொரு இது வெளிப்படையாக ஒன்று சொன்னார். அந்த செய்தி மட்டும்தான் நமக்கு இப்போ தெரியுது. இதை இன்னொருத்தர் பாடுறாரு. வயலை கொடியில் வாடிய மருங்கின் உயவல் ஊர்தி பயலை பார்ப்பான் எல்லி வந்து நில்லாத புக்கு சொல்லிய சொல்லோ சிலவே அதற்கே ஏணியும் சீப்பும் மாற்றி மாண்பினை யானையும் மணிகளைந்தனவே. யுத்தம் கேன்சல் ஆயிடுச்சு. யுத்தம் இல்லைன்னு போயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் சொன்னா, இருந்தாலும் என்னமோ பலசீலையே இப்போ பெரிய ஆளா இல்லை. வாடிய மருங்க காஞ்சி போய் கிடக்கான். வயசால போல ஒரு வயலை கொடியை போல நெளிஞ்சிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து 2 வார்த்தை தான் சும்மா ஐநா சபையில் கிருஷ்ணமேனன் பேசினாப்புல 5 மணி நேரம் பேசல. 2 வார்த்தைகள் தான் சொன்ன. என்னதான் சொன்னார்? இன்னொரு பாட்டில் இருக்கு. ஆடினர் பாடினர் சரியே நாடும் ஊரும். ஒன்று செய்யுங்க. இந்த சும்மா யுத்தம்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறதுல அர்த்தம் இல்லை. எல்லாரும் விரலியராட்டம் பாணர்களாட்டம் வேஷம் போட்டுக்குங்க. இங்கே ராஜாவினுடைய அவைக்களத்தில் கலைக்கூடத்தில் போய் நின்று டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க. என்ன வேணும்னு கேட்பான். நாடு வேணும்னு கிட்ட கொடுத்துரும். அவர் சொன்னது கேலிக்கு. புடவை கட்டிட்டு வாங்குறாங்க. இந்த பாவிங்க மானம் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி மூவேந்தர்களும் அப்படியே போய் அப்படியே வாங்கிட்டாங்க நாட்டை. இதுதான் வரலாறு. போரால் வென்று பாரியை வெற்றி பெறவில்லை. ஒரு யாசகம் வாங்கித்தான் பாரியை வீழ்த்தினார்கள். இதில் ஒரு சோகமான வரலாறு. அந்த புறநானூற்றில் 2வது பாட்டிலே ஒரு யுத்தத்தினுடைய ஒரு ரகசியம் வருது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ யுத்தகலத்துக்கு ஒரு தனி இடத்தை நிர்ணயித்து அங்கே பண்ணுவது தான் சமர்ன்னு நம்ம பார்த்துட்டோம். யுத்தகலத்தில் போய் போர் செய்கிறார்கள். போர் செய்யும்போது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? நம்ம நினைக்கிறது போல பல்லாயிரக்கணக்கான பேர் அல்ல, 500 பேர் 500 பேராக தான் போர் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோம். அப்போ இருக்கிற ஜனத்தொகைக்கு அவ்வளோ தான் சொல்ல முடியும். அந்த வீரர்களுக்கு சாப்பாடு என்ன? மன்னருக்கு சாப்பாடு எப்படி? வீரர்கள் அரசன் சோறு கொடுக்க மாட்டான். யுத்தம் நடக்கிற நாட்களிலே சாப்பாடு அரசனுடையது அல்ல. ஏன்னா சாப்பாடு அரசன் போட்டான்னு சொன்னால் கத்திரிக்காய் குழம்பு சரியில்லைன்னு ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம். மானம் மரியாதை இது வீரம் கல்வி அறிவு இதெல்லாம் சாப்பாட்டுக்கு முன்னே அப்படி உள்ள சரிப்பட்டு வராது. நாளைக்கு என்ன மெனுன்னு முதல் நாள் சொல்லிட்டே போ. சாப்பாட்டு மேலே தான் கவனம் இருக்கும்.
அதனால் அரிசி பருப்போ உளுந்து அவனுக்கு என்னென்ன வேணுமோ ஒரு மூட்டை கட்டிட்டு யுத்த காலத்துக்கு போகிறோம் எடுத்துகிட்டு போயிடும். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நொச்சி போரில் ஒரு பாட்டு வருகிறது. அங்கங்கே காட்டு அரண்லே சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். காட்டில் இருந்த வீரர்களோடு எதிரி வீரர்கள் சண்டை போட்டாங்க. காட்டில் இருக்கிற வீரர்கள்லாம் வீழ்த்திட்டாங்க. வீழ்த்திட்டு மதில் கிட்ட வந்துட்டான். மதிலோட போர் செய்யணும், மதில் மேலே இருக்கிறவங்க போர் செய்யணும். அப்போ ஒருத்தன் சபதம் வர்றான், என்கிட்ட இருக்கிற அரிசி பருப்பு மிச்சம் இருக்கிறதெல்லாம் இது உள்ள வச்சிருக்கேன், சாயந்தரம் 5 மணிக்கு மேலே போர் செய்யக்கூடாது. இது யுத்த தர்மம், போர் செய்ய மாட்டாங்க. பாரதத்துலேயும் வரும் அது. இருட்டின பொருள்லாம் சண்டை பண்ண மாட்டாங்க. அப்போ உட்காந்து ஏதாவது சொல்லி எல்லாம் வச்சு கொளுத்தி நான் சோறு சமைச்சு சாப்பிடணும். அதில் கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்து மறுநாள் காலையில் சாப்பிட்டு வரணும். பகல் பூராவுக்கும் ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் மூட்டை சுருட்டி விடுறான் பாடுறான்னா, சுருட்டி தூக்கி அகப்ப பானை அரிசி எல்லாத்தையும் தூக்கி மதில் கந்தாண்ட விட்டான். பாவி இது ஏட்டா அங்கே போட்டல, இன்னைக்கு சாயந்தரம் சமைக்கிற நேரத்தில் நான் அங்கே தானே இருக்க போறேன்னா, அதுக்குள்ள இந்த மதிலை கைப்பற்றி மதிலை திறந்து நாங்கள் உள்ள போய் என் மூட்டை எங்கே கிடக்கும் அங்கே உட்காந்து தான் சமைக்க போறேன். எவ்வளோ தன்னம்பிக்கை பாருங்க. இல்லை பட்னி வயிற்றுக்காகவாது நான் இன்னைக்கு இந்த மதிலை பிடிச்சாகணும். எல்லா போரும் இப்படிதான் நடந்ததா? அதில் இன்னொன்று உண்டு. தன்னுடைய அரசன் கொடுக்கலையே தவிர 3வது நபர் சோறு போடலாம். பாரத யுத்தத்திலே பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதனாதியர்களுக்கும் அந்த வீரர்களுக்கும் இந்த வீரர்களுக்கும் ஒரு ஆள் நியாயமா சோறு போட்டிருக்கலாம். யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா. அவர் மகாவிஷ்ணுவாக இருந்தபோது கல்லினுள் சிறுதேரைக்கும் கருப்பை அண்டத்துயிர்க்கும் புல்லுளவு அழித்து காக்கும் புனந்துழாய் கண்ணீர். அப்படி துளசி மாலையை போட்டு அரிதுவையில் உட்கார்ந்துருந்தார் படுத்திருந்தார்னு சொன்னால் கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் அவர் தான் சோறு போடுறார். கர்ப்பப்பையில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் அவர் தான் சோறு போடுறார். காக்கும் கடவுள். அப்படி காப்பாற்றுறாரு எல்லா ஜீவராசிலையும். சொந்தக்காரங்க இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. நம்ம தன்னுடைய அரண்மனை துவாரகையிலிருந்து தினம் ஒரு டின்னர், காலைல ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அந்த அளவுக்காவது கொடுக்கலாமே. மத்தியான சாப்பாடு இல்லைன்னாலும் ஏன் அவர் செய்யலன்னு? செய்யக்கூடாது. ஏன்னா அவருக்கு இப்போதைக்கு என்ன உத்தியோகம் சொன்னா பார்த்தசாரதி உத்தியோகம். அவரும் யுத்தத்திலே ஒரு பகுதி ஆயிட்டாரு. அதனாலே அவர் எதிரிக்கு போட முடியாது. பஞ்சபாண்டவர்களுக்கு மட்டும் போடுறதுங்கிறது தப்பு. ஒரு பக்கம் ஆயிடும். எவ்வளவு நியாயம் இருந்திருக்கு பாருங்க அதுக்குள்ள. அப்ப சோறு போட்டது யார்னா ஒரு சேரன், பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன்னு பேர் அவனுக்கு. ஒரு பழமையான சேரன். பாரத யுத்த காலத்திலே கூட இங்கே சேர சோழ பாண்டியர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த சேரன் தான் இருதரத்தாருக்கும் விருந்து போட்டானாம். 2வது பாட்டிலே வருது புறநானூற்றில். அலங்குலை புறவி ஐவருடு செனை நிலம் தலை கொண்ட புலம்பூந்தும்பை போரை ஈரைம்பதின்மரும் பொருதுகளத் தோழிய பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய். எப்படி கொடுத்தான் சாப்பாடுன்னா, அதில் சாமானியமான சாப்பாடு இல்லை, 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு தான். யாருக்குன்னா 2 பேருக்கும் வரையாது கொடுத்தா. இந்த தர்மனுடைய ஆட்கள்ல ஒரு ஆள் இருக்கான், அவன் சாப்பிட உட்கார்ந்தான்னா கதையே வேற. பீமராஜாவுக்கு போய் அப்படி ஒன்றும் சாப்பாடு லேசில் போட்டு கட்டுப்படியா. அவனுக்கு கூட கவுன் ஏப்பம் விட்டு போதும் போதும், இனிமேல் போட்டுச்சுன்னா நான் தூக்கம் வந்துடும், யுத்தத்துக்கு போக முடியாது, போதும்னு அவனா தான் நிறுத்திக்கணுமே. அந்த அளவுக்கு கொடுத்தாலாம். இவனுங்க காட்டுமிராண்டித்தனமா சாப்பிட்றவங்க துரியோதனாதியர்கள், அவர்களுக்கும் கொடுத்தாரலாம். அது சகுனி ஒருத்தன், அவன் ஊசியிலேயே குத்தி குத்தி சாப்பிட்டாள், அவனுக்கும் கொடுத்தார். எங்களுக்கு கட்சி வேறுபாடே கிடையாது. அதாவது இந்த காலத்து பணக்காரர்களாட்டம் எது ஆளுக்கு ஆட்சிக்கு வருதோ அந்த கொடியை ஏற்றி விடுவாங்கல்ல,
அவர் 2 பேரும் எதுக்க வச்சு 2 பேருக்கும் கொடுத்தார்கள் பெருஞ்சோற்று. அவன் பாரத யுத்தம் தமிழ் முறைப்படியாக என்ன யுத்தமாக இவன் பார்த்தான். மகாபாரத ராமாயண யுத்தங்கள் இருக்கிறதே போர்க்காப்பியம் பேர் இருக்கு இதிகாசங்களுக்கு. அதுல கொஞ்சம் மாயாஜாலங்களும் உண்டு, வியூகம் வகுத்தல் என்பது உண்டு. தமிழ் முறையிலே வியூகம் வகுத்த போர் முறை கிடையாது. ராமாயணத்திலேயும் மாயாஜாலங்கள் உண்டு. நாகபாசப்படலம்லாம் பார்த்தீங்கன்னா மாயாஜனகப்படலம், நாகபாசப்படலம் அதெல்லாம் நம்முடைய தமிழ் அறமுறைக்கு ஒத்து வந்தது அல்ல, வேற. அது தெய்வீகம் கலந்தது ஆகினாலே அது அப்படி தான் வரும். ஒரு தமிழன் இருந்து அந்த யுத்தத்தை பார்க்கலாம். சோறு போடுறவன் தர்மவானாக இருக்கிறான். அங்கே அந்த யுத்த காலத்தை பொறுத்தளவுக்கு தர்மன் அல்ல. இங்க பெருஞ்சோற்று உதயதாரன்னா தர்மனாக இருந்தானுங்க. அப்படி ஒரு பெரிய தர்மம் பண்ணான். இவன் பார்வைக்கு அது என்ன யுத்தம் என்றால் புலம்பூன் தும்பை, தும்பை போர்னு சொல்றான். தும்பை போர் என்பது அதிரப்பொருதல் தும்பை. தும்பை ஒழிஞ்சி என்பதிலே அது தும்பை போர்னு சொன்னான். அப்படின்னா அதிர்ச்சியான, பிரமிப்பூட்டக்கூடிய, வியப்பூட்டக்கூடிய ஒரு போர்முறைதான் அந்த போர்முறை. புலம்பூன் தும்பை என்று பாரதத்தை தும்பை போர்க்காப்பியமாக சொல்லுகிறது நம்முடைய தமிழ் இலக்கியம். அங்கே 3வது நபர் சோறு போடலாம். யுத்தகலத்தில் சோறு போடுறதை பற்றியது. 2வது, இந்த படை வீரர்களே தூசிப்படை என்று ஒன்று உண்டு. அது யுத்தத்தை கற்றுக்கொள்ளுகின்ற நேரத்தில் முதல் யுத்தத்துக்கு அரங்கேற்றம் பண்ணவர்களை தான் முதல்ல நிறுத்துவாங்களாம், முதல் வரிசையில். இந்த தூசுப்படை வீரர்கள் இருக்கிறார்களே, அங்கேயும் தூசுப்படை வீரர்கள் முதல்ல இருப்பாங்க. அப்ப அவனும் மோதிக்கிட்டான்னா சமமாகும். இல்லைன்னா உங்க பயோடேட்டாவை கொடுங்க, நீங்க எத்தனை போர் பண்ணிருக்கீங்க, 5 போரா, நானும் 5 போர், அப்பதான் சமமாகும். இப்படியா பேசிட்டு இருக்க முடியுங்க. அதுக்காக அடையாளப்படுத்துவதற்காக முதலில் கற்றுக்கொண்டு வந்த முதற்படை வீரர்கள் முதலாக யுத்தகலத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் முதல்ல நடத்துவார்கள். அதுக்கு பேர் தூசிப்படைன்னு பேரு. இந்த போருக்கு கிளம்பி போறது ரொம்ப தூரம் போய்த்தான் போருக்கு போவார்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். புறநானூற்றில் ஒரு பாட்டு உண்டு. தலையோர் நுங்கின் செடுங்கனி நுகர. ஒரு போராட்டம் நடக்கிறது, ஊர்வலம் போறாங்க. எவ்வளவு பெரிய ஊர்வலம் என்று சொன்னால், இப்போ ஒரு முறை வச்சிருக்காங்க, ஒரு எல்லையை கிடைக்க 45 நிமிஷங்கள் ஆயிற்று அப்படிங்கிறான். ஒரு புள்ளி வச்சுக்குவாங்க, இந்த இடத்துல தொடங்குது, கடைசி ஆள் இந்த இடத்தை தாண்டும் போது எவ்வளவு நேரம் ஆச்சு. இதை வச்சுதான் ஒரு ஊர்வலத்தினுடைய நீளத்தை சொல்றது. இல்லாட்டி எல்லாரும் அப்படியே நில்லுங்க, நாங்க அளந்துக்கிட்டு வர்றேன்னு சொல்ல முடியாது, பிச்சிருவா கதையில் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற நேரம். அப்போ ஒரு எல்லையை கடக்க இவ்வளவு நேரம் ஆச்சுங்கிறது ஒரு கணக்கு. இந்த கணக்கு வேற எங்கேருந்து கண்டுபிடிச்சது இல்லை, நம்ம புறநானூற்றிலிருந்து கண்டுபிடிச்சது. அவன் சொன்னா, எங்க ராஜாவினுடைய பாண்டியரசனுடைய போர் படை வீரர்கள் போக ஆரம்பிச்சாங்க. ஒரு பனந்தோப்பை தாண்டி போகணும். இந்த முதல்ல போனவருக்கான அவன் நுங்கு தின்னுட்டே போனான். அப்புறம் போயிட்டே இருந்தான். அப்புறம் பார்த்தோம்னா நுங்கு காலம்லாம் போய் பழம்பழத்தை விட ஆரம்பிச்சு பழம்பழத்தை சீப்பிக்கிட்டே போலாம். அடுத்து அது கடைசி ஆள் போகும்போது என்னடா கிடைச்சதுன்னா, இந்த பனம்பழத்தை தின்னுட்டு கொட்டையை போட்டான் பாரு, அந்த கொட்டை அப்படியே கிழங்கு முளைஞ்சிச்சு, பனம் கிழங்கு வந்துருச்சுடா. சொல்றத பார்த்தா ஒரு எல்லையை கடப்பதற்கு 1 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். மாசி மாசம் பங்குனி மாசத்துலேருந்து நுங்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனி மாசங்கள்ல தான் பழம் கிடைக்கும்.
தை மாசத்தை ஒட்டி தான் பனம் கிழங்கு கிடைக்கும்.